2023 அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாரும் சொன்னாங்க சமாதான ஒப்பந்தம் வந்துருச்சு, இந்த ஹிஸ்டாரிக்கல் டீல் பீஸ் என்னன்னு சொன்னாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், நடக்காது. இந்த இடத்துக்கு முடிவு வராம இந்த யுத்தம் நிக்கவே நிக்காது. இஸ்ரேல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, அதை ஒரு வழி பண்ணுங்கன்ற மாதிரி பேசியிருக்கிறார். ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ரஷ்யா சொல்லுது ஈரானுடைய எதிரி எங்களுடைய எதிரி அப்படின்னு. இஸ்ரேல்ல இருந்து ஒரு 40 பேர் ரஷ்யாவுக்கு போனாங்க, திருப்பி அனுப்பி விட்டுருச்சு. அது சொன்ன ஒரு வார்த்தை கடைசியா ஈரானுடைய எதிரி எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மிகப்பெரியதான பஞ்சம் ஏற்பட போகுது. இந்த யுத்தமோ இந்த பஞ்சமோ ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும் பாருங்க. ஒரு யுத்தம் ஒன்று வரணும், பர்டிகுலரா ஒரு யுத்தம் ஒன்று வரணும். அது கடைசி காலத்தில் நடக்கணும். அந்த யுத்தம் பர்டிகுலரா 2023 ஸ்டார்ட் ஆச்சு. எந்த யுத்தம் வரணும்? முதல்ல அந்த யுத்தம் கடைசி கால யுத்தம்ன்றது உங்களுக்கு சொல்லிடுற வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. எசேக்கியேல் 38:8. நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே, இஸ்ரவேல் தேசத்தினுடைய கடைசி வருஷத்துல வரணும். இஸ்ரவேல் வந்த 70வது வருஷம் இது வரணும், கடைசி வருஷத்துல இது வரணும். இந்த யுத்தம் யார் யாருக்கு நடுவுல நடக்கணும், இந்த யுத்தம் எதுக்காக நடக்கணும், அது தனி மெசேஜ், தனியா 1.5 மணி நேரம் கேட்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை மட்டும் நான் அந்த யுத்தத்தை பத்தி உங்களுக்கு சொல்றேன். இந்த யுத்தம் எதுக்காக நடக்கணும், எந்த இடத்துல நடக்கணும்? தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். பர்டிகுலரா பைபிள் சொல்லுது இஸ்ரவேலுடைய மலைக்கு விரோதமாய் நீ வருவாய். இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அடுத்த அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. இந்த யுத்தம் எப்ப தொடங்கும்? கடைசி நாட்களில். யாருக்கு விரோதமா? இஸ்ரவேலுக்கு விரோதமா. இந்த தீர்க்கதரிசனம் நடக்கணும்னா முதல்ல இஸ்ரவேல் ஒரு தேசம் இருக்கணும். இது சொல்லும் போது இஸ்ரவேல் ஒரு தேசமே இல்லை. ஏன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி புறஜாதி தேசத்துல அடிமையில் இருக்கிறார். அப்போ இந்த தேசம் இஸ்ரவேல் ஒரு தேசம் இருக்கணும். அது எப்ப வந்துச்சு? 1948 வந்துச்சு. அதோடைய கடைசி வருஷம். அப்படி வரும் பொழுது அங்க மலைக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் வரும் அப்படின்னு. 2023 அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த யுத்தம் இஸ்ரவேலுக்கும் ஹமாஸுக்கும் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு பேர் தான் இங்க இருக்கு பாருங்க, கீழே கொடுத்துருக்கு பாருங்க, ஆபரேஷன் அல்-அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு. அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு பேர் தான் டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னா தேவாலய மலை, எருசலேம்ல இருக்கு. இந்த மலைக்கு மேலதான் முதல் தேவாலயம், 2வது தேவாலயம் சாலமோன் கட்டினது, செருபாபேல் கட்டினது 2 இருந்துச்சு. அங்கிருந்து தான் சாலமோன் கட்டினதை நேபுகாத்நேச்சார் இடிச்சாரு, செருபாபேல் கட்டினதை தீத்துராயன் இடிச்சிட்டார். அதுக்கப்புறம் இந்த இடம் காலியா இருந்துச்சு. அப்புறம் 10ஆம் நூற்றாண்டுல இந்த வழிபாட்டு தலம் கட்டப்பட்டது. இந்த மலை, இதுக்கு பேரு டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு பேரு. இந்த மலை எங்களுக்கு வேணும், பர்டிகுலரா இந்த மலை எங்களுக்கு வேணும், இந்த இடம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிதான் இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இஸ்ரவேல்ல நிறைய யுத்தம் வந்திருக்கு. 1948 இருந்து வந்திருக்கு. நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கு, தேசத்துக்காக, எல்லைகளுக்காக, எருசலேமுக்காக, இப்படி நிறைய யுத்தம் நடந்திருக்குது. ஆனால் இந்த இடம் வேணும் பர்டிகுலரா அப்படிங்கிற யுத்தம் இப்பதான் தொடங்குச்சு. 2023 அக்டோபர். மே மாசம் கொரோனா முடிஞ்சிச்சு, எமர்ஜென்சி. சிவப்பு குதிரை, பின்னாடி மங்கின நிறமுள்ள குதிரை, இது ஸ்டார்ட் ஆச்சு. பட்டயம். இதுதான் இன்னைக்கு நீங்க பார்க்கிற உலகத்தினுடைய எல்லா காரணத்துக்கும் பேஸ். இந்த இடத்துல யுத்தம் ஸ்டார்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் இஸ்ரவேலுக்கும் ஹமாஸுக்கும் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஹமாஸோட லெபனான் சேர்ந்துச்சு. அடுத்த லெபனானோட ஈரான், ஹவுதீஸ், ஏமன் எல்லாம் சேர்ந்தாங்க. இஸ்ரவேல் கூட அமெரிக்கா சேர்ந்துச்சு. இந்த யுத்தம் பெருசாகி ஒரு
ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த யுத்தம் பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரமா சமாதான ஒப்பந்தம் சொன்னாங்க. நான் அப்பவும் சொல்றேன், இந்த யுத்தம் இந்த இடத்துக்கு முடிவு வராம நிக்காது. ஏன்னா ஆரம்பிச்சது இந்த இடத்துக்காக. இந்த இடத்தம் யாருக்குன்றது கன்ஃபார்ம் ஆனதான் நிக்கும். இஸ்ரவேல் சொல்லுது எந்துன்னு. ஆனா இந்த இடம் யாருக்கிட்ட இருக்குன்னா, பர்டிகுலரா இந்த வழிபாட்டுல யார்கிட்ட இருக்குன்னா ஜோர்டான் கையில் இருக்கு. ஜோர்டான் தேசத்துல உள்ளதான அந்த அரசாங்கத்தின் கண்ட்ரோல்ல இருக்கு. மலை எருசலேம் முழுக்க இஸ்ரவேல் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா இந்த இடம் மட்டும் ஜோர்டான் கையில் இருக்கு. இப்ப இத கேட்கறது ஹமாஸ் கேட்கறாங்க, பாலஸ்தீனர்கள். இத இஸ்ரவேல் இருக்கு. 3 பேர் இல்ல இருக்காங்க உள்ள. ஒன்னு பாலஸ்தீனம், இன்னொன்னு இஸ்ரேல். ஆனா அது இருக்கிறது ஜோர்டான் கையில. இப்போ இது யாருக்கிட்டன்னு கன்ஃபார்ம் ஆகணும். ஒன்னு இஸ்ரவேலா இல்ல பாலஸ்தீனமா? அந்த சண்டை தான் இப்ப ஆரம்பிச்சிச்சு. மலைக்கு விரோதமாய் நீ வருவாய். அடுத்து 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 இந்த சண்டை போச்சு. இப்போ கடைசியா ஒரு ஒப்பந்தம் போட்டு சுவிட்சர்லாந்துல போன வெள்ளிக்கிழமை, நான் சொல்றது முந்தானத்து வெள்ளிக்கிழமை ஒப்பந்தம் போட்டு இதோட கூட இந்த யுத்தத்தை நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லி, இந்த அமெரிக்கால ஒருத்தர் இருக்காரு ஜனாதிபதி. ஒரு நாளைக்கு ஒண்ணு பேசுவாப்ல, காலைல ஒண்ணு பேசுவாப்ல, நைட் ஒண்ணு பேசுவாப்ல, தூங்கி எழுந்திரிச்சு இன்னொன்னு பேசுவாப்ல. என்ன பேசுறோன்னே அவருக்கு தெரியாது. அவருக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவரு போய் நான் சுவிட்சர்லாந்துல எல்லாம் முடிச்சிட்டேன், எல்லாம் சைன் பண்ணிட்டேன், எல்லாம் ஓகே ஆயிடுச்சு எல்லாம். அப்பவே ஈரான் சொல்லுச்சு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்றுச்சு. ஈரானுடையதான அந்த சுப்ரீம் தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ரொம்ப அழகா சொன்னாரு, இதெல்லாம் ட்ரம்ப் ஒழுங்கா இருக்கு, அமெரிக்கா ஒழுங்கா இருக்கிற வரைக்கும், இல்லைன்னா எங்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு, அதை வச்சு அடிப்பேன். அப்பவே தெரிஞ்சு போச்சு அவர் வேற பிளான்ல இருக்கிறாருன்னு. எல்லாரும் சொன்னாங்க சமாதான ஒப்பந்தம் வந்துருச்சு, இந்த ஹிஸ்டாரிக்கல் டீல் பீஸ் என்னமா சொன்னாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், அது நடக்காது. இந்த இடத்துக்கு முடிவு வராம இந்த யுத்தம் நிக்கவே நிக்காது. ஏன்னா இந்த இடத்துக்காக தான் ஆரம்பிச்சிச்சு, இந்த இடத்தோட முடிவில் தான் நிக்கும். இப்போ இன்னைக்கு திருப்பி யுத்தத்துக்கான காரியம் திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் மூடிடுச்சு திருப்பி. அதெல்லாம் நாங்க முடியாது அப்படின்றுச்சு. இப்போ பிரச்சனை வேற லெவல்ல போகும். நீங்க பார்க்கும்படி 2 முக்கியமான நாடு இது உள்ள நுழையும். ஒன்னு ரஷ்யா வரும், இன்னொன்னு துருக்கி வரும். உங்களுக்கு சொல்லிட்டு போறோம், இத பைபிள்ல உள்ளதா, நான் தீர்க்கதரிசி கிடையாது. எசேக்கியேல் 38:2 ரஷ்யான்னு இருக்கு, எசேக்கியேல் 38:6 துருக்கின்னு இருக்கு. மத்த எல்லா நாடும் உள்ள வந்துருச்சு. இதுல உள்ள வர வேண்டிய மிக முக்கியமான நாடு யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ரஷ்யாவும் துருக்கியும். இப்போ அந்த 2 நாடும், குறிப்பா துருக்கி, நேத்து துருக்கி அதிபர் பேசி இருக்கிறாரு, இஸ்ரேல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, அதை ஒரு வழி பண்ணுங்கன்ற மாதிரி பேசி இருக்கிறாரு. ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. ரஷ்யா சொல்லுது ஈரானுடைய எதிரி எங்களுடைய எதிரி அப்படின்னு. இஸ்ரேல்ல இருந்து ஒரு 40 பேர் ரஷ்யாவுக்கு போனாங்க, திருப்பி அனுப்பி விட்டுருச்சு. அது சொன்ன ஒரு வார்த்தை கடைசியா, ஈரானுடைய எதிரி எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ இந்த யுத்தம் தான் நீங்க பாக்குறது. இந்த யுத்தம் நியூக்ளியர் வார். எசேக்கியேல் 38-39 நியூக்ளியர் வார் பத்தி எல்லாம் இருக்கும். எப்படி சாவாங்க, எப்படி புதைப்பாங்க, எல்லாம் அதுல பர்டிகுலரா ஆர்டர் கொடுத்திருப்பாரு. நீங்க போய் படிச்சு பாருங்க. அந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த யுத்தத்துக்கு நடுவுல நாம இருக்கிறோம். இந்த யுத்தத்துக்கு அடுத்து என்ன வரணும்? பட்டயத்துக்கு அப்புறம் 6-8 என்ன சொல்லுது? பட்டயத்தினாலும் இந்த யுத்தத்துக்கு அடுத்து என்ன வரணும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆனோன்னு ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மூட்டாங்க. மூட்ட உடனே பஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆயில் உலகளாவிய, இந்தியாலாம் வந்து $100 தாண்டிடுச்சு ஆயில். நம்ம பொருள் பெட்ரோல்லாம் எங்கேயோ போயிருச்சு. இன்னைக்கு இன்னும் பெரிய லெவல்ல போகுது உலகளாவிய. அவங்க சொல்றாங்க, நம்ம ஒரு மிகப்பெரிய பெட்ரோலிய நிறுவனம் ஷெல்லுன்னு ஒண்ணு இருக்கு, அதோடையதான சிஇஓ அன்னைக்கு பேட்டியில சொல்றாரு, ஒருவேளை இந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்சு சமாதானம் இன்னைக்கு வந்தா கூட இது சரியாகிறதுக்கு 1.5 வருஷம் ஆகும்னு சொன்னாரு. இப்ப ஏற்பட்ட பாதிப்பு சரியாகிறதுக்கு 1.5 வருஷம் ஆகும்னாரு. இன்னும் சரியாகல. அதுக்குள்ள என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. சோ பஞ்சம் அதிகமாயிருச்சு, விலைவாசி எல்லாம் எங்கேயோ போகுது, இன்னும் போகுன்றாங்க. ஒரே நாள்ல ஸ்ரீலங்கால மட்டும் 85 ரூபா பெட்ரோல் ஏறிச்சு. ஒரே நாள்ல நமக்கு 2 ரூபா 3 ரூபா ஏறுது இல்ல, அவங்களுக்கு 85 ரூபா பெட்ரோல் ஏறிச்சு. பல நாடுகள், கிழக்கத்திய நாடுகள் பார்ட்லி லாக்டவுன் போட்டான். 3 நாள் வேலைக்கு வாங்க, 4 நாள் வீட்டுல இருந்து பாருங்க அப்படின்னு லாக்டவுன் போட்டாங்க. பஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ நீங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை திருப்பி மூடிட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றது இன்னைக்கு மூடிட்டாங்க காலையில. இன்னும் பஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இது இல்லாமல் இதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு, சாவினாலும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை ஒட்டி அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபெமைன்ஸ் இருக்கும், சில நேரத்தில் பெஸ்டிலன்ஸ், ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ல ஒரு மாதிரி இருக்கும். இயற்கை பேரழிவுகள். நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு கிட்ட கேட்கும் போது பஞ்சங்கள் அப்படின்னு, பூமி அதிர்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த 10 வருஷம் தான் பூமி அதிர்ச்சிகளின் காலம். இங்க பாருங்க, இது அவங்க சொல்லி இருக்கிறாங்க.
இந்த 10 வருஷம் தான் மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சிகள். நீங்க பாக்குற இந்த சிவப்பு டாட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இந்த 10 வருஷத்துல ஏற்பட்ட பூமி அதிர்ச்சி. ஒரு 80,000 பூமி அதிர்ச்சி நடந்திருக்குது இந்த 10 வருஷத்துல. எவ்வளவு? 80,000 பூமி அதிர்ச்சி. ஒரு மாசத்துக்கு 10,000 நடக்குதாமா. உலக வரலாற்றிலேயே இந்த மாதிரி 10 வருஷம் இருந்ததே இல்லையா. இயேசு சொன்னார் 7 அடையாளங்கள்ல ஒன்று பூமி அதிர்ச்சி. நாம மங்கிர நிறமுள்ள குதிரையின் காலத்துல இருக்கிறோம். இதோடு கூட துஷ்ட மிருகத்தினால் உண்டாகிற மரணம் மிகப்பெரியதான ஒரு மிருகத்தினால் ஏற்படக்கூடியது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குறிப்பிட்ட ஒரு 30-20 வருஷமா வரக்கூடிய எல்லா கொள்ளை நோய்களையும் பாருங்க, ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும். எய்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும், நமக்கு தெரிஞ்சதுல இருந்து. சிம்பன்சி குரங்குல இருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. அடுத்து எபோலா வபால்ல இருந்து வந்துச்சு. பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், மாட்டு காய்ச்சல், ஒட்டக காய்ச்சல், எல்லாத்துக்கும் பின்னாடி பாருங்க ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும். குறிப்பா அந்த மிருகம் பைபிள்ல உள்ள துஷ்ட மிருகமா இருக்கும் 90%. குரங்கு காய்ச்சல் ஒன்று கேரளால வந்துச்சு, இப்ப மங்கி ஃபீவர்னு. எல்லாம் பாருங்க பைபிள்ல உள்ள துஷ்ட மிருகமாவே இருக்கும். இந்த 4 வகையான மரணம் ஒன்றாக நடக்கணும். ஒரு பக்கம் யுத்தம், நியூக்ளியர் வார், ஒரு பக்கம் பஞ்சம். இப்ப இது ஒண்ணு வருது, எல் நினோன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வர ஜூலை மாசத்துல ஆரம்பிக்குது. அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு ஒன்னே ஒண்ணுதான், பஞ்சம். மிகப்பெரியதான வெயில் வரப்போறதுனால, மழை இல்லாததுனால மிகப்பெரியதான பஞ்சம் ஏற்பட போகுது. இந்த யுத்தமும் இந்த பஞ்சமும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும் பாருங்க. 1876ல இதே மாதிரி ஒரு பஞ்சம் வந்துச்சான் எல் நினோவால. அதுக்கப்புறம் அதுக்கு ஒத்த ஒண்ணு இப்ப வருது. ஒரு சில சொல்றாங்க அதை விட பெருசா இருக்கும்னு. ஆனா அன்னைக்கு இருந்ததை விட நாம இன்னைக்கு கொஞ்சம் பிரிகாஷன் முன்னாடி எடுத்திருக்கிறோம், பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு உலக நாடுகள் சொல்லுது. ஆனால் 1876ல வந்ததை விட மோசமான பஞ்சம் ஒன்று வருது.